இங்க ஒரு ஸ்கூல் புள்ளி அவன் கிளாஸ்மேட்டை மிரட்டி அவன் முன்னாடி இருக்க பையனோட கழுத்துல ஒரு பேட்சை ஒட்ட சொல்றான். அதை ஒட்டினதுமே அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. சோ எக்ஸாம்ல போக்கஸ் பண்ண முடியாம ரெஸ்ட் ரூமை பார்த்து போக ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவன் வெளியே போனதுமே ஸ்கூல் புள்ளி ஈவிலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மல் ஆனதுமே மறுபடியும் கிளாஸுக்கு வந்தவன் அவன் கழுத்துல இருந்த பேட்சை பார்த்து ஷாக் ஆயிடுறான். அடுத்த நாள் ரிசல்ட் வருது. எப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற லீ அந்த புள்ளியால அந்த பேப்பர்ல ஃபெயில் ஆயிருக்கான். இதனால கடுப்பானவன் ஒரு புக் எடுத்துட்டு போய் அந்த புள்ளிய அடின்னு அடிச்சு நொறுக்கிறான். அதுக்கப்புறமா அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அங்க வந்த புள்ளியோட அம்மா நீ ஸ்கூலை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப லீ அந்த பேட்ச் எடுத்து காட்டவும் அதை பார்த்து பதறி போன புள்ளி அது அவனோட இல்லைன்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே லீ அந்த புள்ளியோட பேக் எடுத்து கொட்டுறான். பார்த்தா உள்ள இருந்து ஒரே போதை பொருளா விடுது. அதை பார்த்ததுமே அந்த புள்ளியோட அம்மா இதனால அவன் பையனுக்கு தான் பிரச்சனை வரும்னு அதை அப்படியே விட சொல்லிடுறான். ஆனா அந்த புள்ளி அவனை விடுற மாதிரி இல்ல. அடுத்த நாளே சில தக்ஸ அவனை அடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வர்றான். அப்ப பதட்டப்படாம சுத்தி என்ன இருக்குன்னு யோசிச்சவன் ஒரு பூத்தட்டி எடுத்து அவங்க லீடரோட தலையிலேயே அடிச்சிடறான். அதை பார்த்ததுமே அவன் ஆளுங்க எல்லாரும் தலை தெரிச்சு ஓடிடுறாங்க.